உண்மையாகவும் நடக்கின்றது. இது பலருக்கு புளியை கரைத்திருக்கும். இது சம்பந்தமான ஒரு ஆய்வு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எதிர்வரும் வருடம் நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் அர்ச்சுனா தான் முன்னிலையில் நிற்பார் என்று சொல்லி பலராலும் தற்போது கருத்து கூறப்பட்டு வருகின்றது. பல நியாயபூர்வமான நேர்மையான உளசுத்தியோடு இயங்குகின்ற பல ஊடகங்கள் இந்த கருத்தை கூற வருகின்றது. இந்த கருத்தை நாம் முதலில் பல தடவை பல செய்திகளில் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அர்ச்சனா கூறுகின்ற ஒரே ஒரு கருத்தை முதலில் நான் தொடங்கி ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். சாதாரண ஒரு சிறு பிரச்சனையில் தொடங்கி என்னை பெரிய ஆளாக மாற்றப் போகிறீர்கள். சாவகச்சேரியில் நான் சாதாரணமாக ஒரு மருத்துவ அதிகாரியாகத்தான் இருந்தேன். அங்கே நடந்த பிரச்சனைகளை தட்டி கேட்கின்ற போது எதிரிகள் என்னை சுற்றி வளைத்தார்கள். எதிரிகள் என்னை பற்றி வழக்குகள் போட்டார்கள். ஆகவே சாவகச்சேரியில் கிளர்ந்தெழுந்த எதிரிகள் தான் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற ஒரு சுயேட்சை குழு தலைவராக என்னை மாற்றியிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் நாடு தழுவிய ரீதியில் எதிரிகள் உருவாக்குகிறீர்கள். அதாவது ஒரு பிரதேசத்தில் உருவாக்கிய எதிரிகளைப் போல ஒரு மாவட்டத்தில், ஒரு மாகாணத்தில், ஒரு நாடு தழுவிய ரீதியில் நீங்கள் எதிரிகள் உருவாக்குகிறீர்கள். அந்த சாணக்கியத்தை அர்ச்சனா தான் உருவாக்கி இருக்கின்றார். இவ்வாறு நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக நீங்கள் மாறி எனக்கு எதிராக நிற்பீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நான் ஒரு ஜனாதிபதியாக வந்து விடுவேன் என்று சொல்லி அண்மையில் நடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் பகிரங்கமாக இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே அவருடைய கருத்து நிறைவேறட்டும், அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் காணொலிக்குள்ளே இறங்குவோம். உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல்கள் ஆகியன அடுத்த ஆண்டு நடைபெறும் என இலங்கையினுடைய 10வது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தற்போது கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த அருணகுமார திசாநாயக்காவுடைய இந்த கருத்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மட்டுமில்லாமல் தென்பகுதியிலும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது சிங்களவர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் தமிழர் பகுதியிலும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு ஆர்வ ரீதியான ஒரு பரபரப்பான சம்பவங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறும் என்ற இந்த கருத்தால் தமிழர் பகுதியில் தமிழ் மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கு வாக்கு போடுவார்கள் என்று உங்களுக்கு 100% தெரியும். எனவே மீண்டும் அர்ச்சுனாவை தலைவராக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை மக்கள் மிக ஆர்வத்தோடு அதனுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் வாக்குகளாக அர்ச்சுனா ராமநாதன் பெறப்போகிறார். அவர் முதலில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் தான் நின்றார். ஆனால் இனி வருகின்ற காலத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் அவர் வடக்கு கிழக்கு தாண்டிய அந்த வடக்கு கிழக்கு முழுமையாக அவருடைய அந்த தேர்தல்கள் பிறந்திருக்கும் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்ப்போமாக. அரசியல் சூழல் முழுதாக மாறிவிட்டது. அதாவது இலங்கையினுடைய வரலாற்றில் காலங்காலமாக மரபு ரீதியாக புரியோடி காணப்பட்ட அந்த பாரம்பரிய ஒரு நடைமுறை, ஒரு பின்பற்றப்பட்ட ஒரு முறை தற்போது மாறி தலைகீழாக மாறியிருக்கின்றது. முன்னைய காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த கட்சிக்குத்தான் வாக்கு போடுவோம், எங்களுடைய தாத்தாவின் தாத்தா கூட இந்த கட்சிக்குத்தான் வாக்கு போட்டார்கள், நாங்களும் அதையே தான் போடுகின்றோம் என்று சொல்லி அந்த பரம்பரையாக அந்த ஒரு கட்சிக்கே வாக்களிக்கின்ற ஒரு முறை காணப்பட்டது. தற்போது அது 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுதாக மாறி இருக்கின்றது. அதாவது இளைஞர்கள் மத்தியில் புதிய சிந்தனைகள், புதிய கருத்தியல்கள், புதிய மாற்றங்கள், புதிய விருப்பங்கள் என்று சொல்லி பல்வேறு மாற்றங்கள் புதிய சமூகத்தில் துளிர்விட்டு வளர்ந்து விருட்சமாகிக் கொண்டிருக்கின்றது. மக்கள் பாரம்பரிய அரசியலை வெறுத்திருக்கின்றார்கள்.
அதாவது எத்தனை வயது சென்றாலும் அவர்தான் அரசியலில் இருப்பார், அவர்தான் ஆட்சி செய்வார். அதற்கு பிறகு அவற்ற மகன் இப்படியே அரசியல்வாதிகள் குடும்ப அரசியல்களால் நாட்டை கபலீகரம் செய்திருக்கின்றார்கள், நாட்டை சுக்குநூறாக்கி இருக்கின்றார்கள், நாட்டை சாக்கடையாக்கி இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வும் பலமும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல் பிரவேசத்தினூடாக தங்களுடைய குடும்பம் தாங்கள் சார்ந்தவர்கள் என்று சொல்லி தான் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். காலம்பூராக வாக்களித்தவன் வாக்களித்து அவன் சாக்கடையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சிந்தனை மாற்றம் புதிய இளம் தலைமுறையினரிடத்திலே பரவி ஒரு புதிய ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது இந்த புதிய மாற்றம் புதிய தேடல் ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் சிஸ்டம் சேஞ்சை. அதன் பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை பார்த்திருக்கின்றால் மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் சிஸ்டம் சேஞ்சை. இந்த மக்கள் உருவாக்கின இந்த சிஸ்டம் சேஞ்ச் இதை இந்த வெற்றி பெற்றவர்கள் மக்களுக்கு உருவாக்கி காட்ட வேண்டும். ஆனால் அதில் எத்தனை வீதம் அவ்வாறு சிஸ்டம் சேஞ்சை இந்த வெற்றி பெற்ற ஜனாதிபதியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ செய்தார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. 100% கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் பல வருடங்களுக்கு முன்னர் அனுராக் குமார திசாநாயக்கா ஜேபி கட்சியில் இருந்தார். அதன் பின்னர் ஒரு கட்சியில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தின காரணமாக 3% வாக்குகளை பெற்று அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சில வருடங்களுக்கு முன்னர் இருந்தார். ஆனால் தற்போதைய அந்த இளைஞர்களுடைய மாற்றத்தின் காரணமாக அனுராக் குமார திசாநாயக்கா சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஊழல்களுக்கு எதிரான அரசு, அரசியல்வாதிக்கு சார்பாக செயற்பட மாட்டேன், அரசியல்வாதிகளுடைய அனாவசிய அரச சொத்துக்களை மீட்பேன், லஞ்சம் ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன், ஏழைகளுக்கான அரசியலை செய்வேன் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்கா 2024 ஆண்டு அண்மையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை வாக்குகளை பற்றி ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். அந்த சூட்டோடு சூடாக பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தி மக்கள் அவர் சில வேலைகளை செய்திருக்கின்றார். அதாவது அரசியல்வாதிகளுடைய சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கின்றார், பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனாவசிய செலவினங்களை தடுத்திருக்கின்றார், அவர்களுடைய சொத்துக்கள் அனாவசிய அரச சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கின்றார், அரச சொகுசு வீடுகளை பறிமுதல் செய்திருக்கின்றார். இவ்வாறு பல மாற்றங்களை செய்ததை பார்த்த மக்கள் அவர் ஏதோ பெரிதாக செய்ய போகிறார் என்று சொல்லி பாராளுமன்றத்திற்கு பெரும்பான்மை வாக்குகளை அள்ளி கொட்டி பெரும்பான்மை பலத்தை அனுராக் குமார திசாநாயக்கு செய்திருக்கின்றார். இந்த மாற்றங்கள் யாவும் வடக்கு கிழக்கு தாண்டிய பிரதேசங்களில் அவர் செய்ததை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பெரிய அளவு மாற்றங்களையோ அல்லது சிறிய அளவு மாற்றங்களையோ அவர் செய்தது மாதிரி தென்படவில்லை. எனவே வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் அனுராகுடைய ஒரு அல்லை காரணமாக அனுராக் குமார திசாநாயக்காவுக்கு பெருமளவு வாக்குகளை போட்டார்கள். அது தற்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக காணப்படுகிறது. தமிழர் பிரதேசங்களில் தமிழ் மக்கள் அதாவது பாரம்பரியமாக இருந்த எந்த தமிழர்களையும் மதிக்காமல் ஒரு சிங்கள அரசியல் கட்சிக்கு அனுராகனுடைய அல்லை காரணமாக அவர்களுடைய வெறுப்பு காரணமாக முன்னே ஆட்சியாளர்கள் காணப்பட்ட வெறுப்பு காரணமாக அதாவது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருந்த தமிழர்களுடைய தலைமைத்துவமாக இருந்த தமிழர்களுடைய அரசியல்வாதிகளின் செய்த பல ஊழல்கள் லஞ்சங்களுக்கு எதிராக மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள், பாரிய கோபம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த கோபத்தை வெளிப்படுத்தத்தான் ஒரு சிங்கள கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியான அனுராக் குமார திசாநாயக்காவுடைய கட்சிக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய கட்சிக்கு வாக்குகளை அள்ளி கொட்டியிருக்கின்றார்கள். இந்த அலைதான் யாழ்ப்பாணத்தில் கூட வீசியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் முகம் தெரியாத மூவருக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது இதுவரை காலமும் முகத்தை பார்த்து பழகிய எமது அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முகம் தெரியாத 3 அனுராகனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராக் குமார திசாநாயக்காவுடைய கட்சியைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் கட்சியைச் சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் வாக்குகளை போட்டது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக. அப்போ இதன் காரணமாக தமிழ் மக்கள் பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வடமாகாணத்தில் யாழ்ப்பாண தமிழர்கள் பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அர்ச்சுனா ராமநாதன் ஒருமுறை சொன்னார், தமிழ் தேசியத்தை மறந்துவிட்டார்கள், தலைவரை மறந்துவிட்டார்கள், தமிழர்களுக்காக உயிர் நீத்த போராளிகளை மறந்துவிட்டார்கள், இன்னும் 10 ஆண்டுகளில்
நீங்கள் எல்லோரும் சிங்களத்தை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த தேசம் சிங்கள தேசமாக மாறப்போகுது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அந்த தேர்தல் முடிந்த கையோடு அவர் மக்களை சந்தித்து கருத்து கூறியிருக்கிறார். இது கூட ஒரு அனுராகனுடைய அலை காரணமாக, மக்களினுடைய வெறுப்பு காரணமாக, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சிங்கள கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியான அனுராவுக்கு போட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த அனுராகனுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை யார் என்றே தெரியாது. இப்போ கூட அவர்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் வாக்கு போட்ட மக்களுக்கு கூட அவர்களுடைய பெயர்கள் தெரியாது. எனவே அந்த அளவுக்கு அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் வெளிப்படவில்லை. அதாவது மக்கள் அவர்களுக்கு எதற்காக வாக்கு போட்டார்கள், மக்கள் என்ன அபிலாஷைகளோடு போட்டார்களோ அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தற்போது அவர்கள் செய்ததாக தென்படவில்லை, வெளிக்கொணரப்படவில்லை, அந்த மாற்றம் தென்படவில்லை. அவர்கள் பெரும்பான்மை கட்சியான தேசிய கட்சியின் கீழ் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் காணப்படுவதால், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் காணப்படுவதால் அது ஒரு பெரும்பான்மை கட்சி. அவருடைய கட்சி கொள்கைகள், அவருடைய கருத்துகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் செய்வதைத்தான் இவர்கள் சொல்ல வேண்டும். எனவே இவர்கள் சுயமாக சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தற்போது தென்படவில்லை. எனவே இது மக்கள் மத்தியில் தற்போது ஒரு வெறுப்புகளையும், மக்கள் எதிர்பார்த்த அபிலாசைகளை நிறைவேற்றாதன் காரணமாக மக்கள் விரக்தி நிலைக்கு சென்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மக்கள் அந்த மாற்றம் ஒன்றை விரும்பியதன் காரணமாக தற்காலிகமாக அந்த கட்சிக்கு வாக்குகளை போட்டு தமது பழமைவாத அரசியல்வாதிகளையும் தங்களுடைய வெறுப்புவாதிகளையும் ஒரு பழுதிற்கும் ஒரு நிகழ்வாகத்தான் அந்த செயற்பாட்டை அந்த மக்கள் காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அனுரா அரசிலும் பல மாற்றங்கள் தென்படவில்லை, மக்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்படவில்லை. அவர் சில செயற்பாடுகளை பகட்டுக்கு காட்டுவது போலாக தான் காணப்படுகிறது. வாகனங்களை பறித்தார், சொகுசு இல்லங்களை பறித்தார், அரசியல்வாதிகளை கைது செய்கின்றார் என்று சொல்லி பல வேலைகள் செய்கின்றாரே தவிர, ஆனால் அடிமட்ட மக்களுடைய சில பிரச்சனைகளை தீர்க்க அவர் முன்வருவது போல தென்படவில்லை. உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சுன்னாக பகுதியில், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில், தமிழர் தாய பகுதியில், சுன்னாக பகுதியில் அண்மையில் நடந்த மின்சார சபையினருடைய செயற்பாடு, அதாவது மக்களினுடைய விருப்புக்கு மாறாக உயரழுத்த மின்சாரத்தை மக்களினுடைய குடிமனைகளுக்கூடாக எடுத்து சென்றது. இந்த பிரச்சனையில் அனுரா கட்சியைச் சேர்ந்த எந்த அரசியல்வாதிகளும் தலையிடவில்லை, அவர்கள் ஒரு கருத்து கூட கூறவில்லை. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பிரச்சனையை தலையிட்டிருக்கின்றார். அனுரா பதவியேற்ற சில நாட்களிலேயே சுன்னாக பகுதியில் இரவு ஒரு பயணம் செய்த ஒரு காரில் பயணம் செய்த குடும்பத்தை போலீசார் அடித்து விளையாடி இருக்கின்றார்கள். இந்த செயற்பாடு பேசு பொருளாக காணப்பட்டது. இதற்கு அவர்கள் மீது அனுரா குமார திசாநாயக்காவோ அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களோ உடனடியாக அங்கு காணப்படவில்லை. அங்கு தோற்ற கட்சிகள் இந்த தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தான் அங்கு காணப்பட்டன. வடமராட்சியில் வெள்ளம், அதாவது அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பான பிரச்சனையில் ஒரு கிராம சேவகர் ஒரு சாதாரண குடிமகன் மீது மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு சம்பந்தமாக பேசுபொருளாக காணப்பட்டது. அதற்கு இந்த அனுரா குமார திசாநாயக்காவுடைய கட்சியினுடைய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு செல்லவில்லை. அந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை கேட்டதாகவும் தென்படவில்லை. எல்லாத்துக்கும் மேலாக மயிலட்டி பகுதியில் காணப்படுகின்ற பிகாரை, இந்த பிகாரை பல வருடங்களாக தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களில், தனியார் நிலங்களில் கட்டப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் அவர் கூறியதாக தெரியவில்லை. அதற்கு ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் தெரியவில்லை. இதைவிட பல வருடங்களாக காலத்துக்கு காலம் தமிழ் மக்களினுடைய உயிர்நாடியாக இருக்கின்ற மருத்துவத்துறைகளில் காணப்படுகின்ற மாஃபியாக்கள், மருத்துவ ஊழல்கள், மருத்துவ லஞ்சங்கள், மருத்துவத்துறையில் காணப்படுகின்ற கொடூரங்கள், உயிர் கொலைகள், இவற்றுக்கு எதிராகவும் காத்திரமான பணிகளை அனுரா குமார திசாநாயக்காவுடைய அரசோ அதன் கீழ் யாழ்ப்பாணத்தில் வாக்களிக்கப்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ காணப்படவில்லை. அண்மையில் கூட மன்னார் பகுதியில் தாயும் செய்யும் இறந்திருக்கின்றார்கள். இதற்கு கூட அவர்கள் கனதியான நடவடிக்கைகள் எடுத்ததாக தென்படவில்லை. உரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. உரிய அதிகாரிகளுக்கு மேலுள்ள
மாகாண மட்ட அதிகாரிகளோ அல்லது அதன் மேலுள்ள சுகாதார அதிகார வர்க்கங்களின் மீதோ எந்த நடவடிக்கைகளும் எடுத்ததாக தெரியவில்லை. எனவே மக்கள் மீண்டும் அன்றாக்கு எதிரான ஒரு அலை தற்பொழுது தமிழர் பகுதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்ரா மீது பாரிய ஏமாற்றத்தை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழல் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிர்வருங்காலங்களோட, அதாவது அடுத்த வருடம் நடைபெற போகின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் அர்ச்சுனாக்கு பெரிய வெகுமதிகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றத்துக்கும் இடமில்லை. இதே போல மாற்றத்துக்கான வாக்குகளை அர்ச்சுனா ராமநாதனுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினராகிய அர்ச்சுனா ராமநாதனுக்கு அண்மையில் மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது அர்ச்சுனா ராமநாதன் ஒரு ஊழல்களுக்கு எதிராக, அநியாயங்களுக்கு எதிராக, சமூக மட்டத்துக்கு சமூக ரீதியாக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு மக்கள் திரண்டு வாக்களித்திருக்கின்றார்கள். வரலாற்றில் முதல் தடவையாக சுயேட்சை குழு ஒன்றுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வாக்களித்ததன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். அவர் நாடாளுமன்றத்துக்கு சென்ற விதம், அங்கு அவர் செயற்பட்ட விதங்கள் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் அவருக்கான ஒரு பேசு பொருளை மாவட்டம் தாண்டி, மாகாணம் தாண்டி, தேசிய ரீதியில் அவர் பற்றி ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு தெரிந்த அர்ச்சுனா ராமநாதன் சிங்கள மக்களுக்கு தெரிய வெளிக்கிட்டதன் பின்னர் உலக மக்களுக்கே, அதாவது மொழி தெரியாத, முகம் தெரியாத, நாடு கடந்த தேசங்கள் இருக்கின்ற பல மொழி தாண்டிய நாடுகளுக்கும், பல அரச தலைவர்களுக்கும், பல நாட்டு மக்களுக்கும் அவர் தெரிந்த ஒரு முகமாக காணப்படுகின்றார். சரி, அது இருக்கட்டும். பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய அதே கையோடு அர்ச்சுனா ராமநாதன் அந்த காலப்பகுதியில் கடும் புயல் காரணமாக தமிழ் மக்கள் வெள்ளத்திற்குள்ளே இருந்து உண்ணவோ இருக்கிறதுக்கோ இடமில்லாமல் அல்லப்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெள்ள நிவாரணங்களை வழங்கியிருக்கின்றார். கிராமமாக சென்றிருக்கின்றார். நீருக்குள் நடந்திருக்கின்றார். அதாவது தண்ணீருக்குள் நடந்தால் தன்னுடைய காலில் நீர்ச்சிறங்கு ஏறிவிடும் என்று சொல்லி கூறிய ஒரு கிராம சேவர் உத்தியோகத்தருக்கு இருக்கின்ற இந்த தேசத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முழங்காலுக்கு மேற்பட்ட நீரில் அவர் நீச்சல் அடித்து தமிழ் மக்களுக்கான நிவாரணங்களை தன்னுடைய தொண்டர் படையுடன் சேர்ந்து பல இடங்களில், சாவகச்சேரியில் பல இடங்கள், அதே மாதிரி கோப்பாய் பகுதியில் பல இடங்கள், அதே மாதிரி வடமராட்சியில் பல இடங்கள், கிளிநொச்சியில் பல இடங்கள், தீவகங்களில் பல இடங்கள் என்று சொல்லி அவருடைய தொண்டர்களூடாக பல மக்களினுடைய மனங்களை வென்றிருக்கின்றார். அதாவது வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த மக்களுக்கு உடனடி தேவை உலர்வுணவுகள். அந்த உலர்வுணவுகளை வழங்கி அங்கு மக்களினுடைய பெற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கின்றார். இதே போல் சுண்ணாக பிரச்சனையிலும் மின்சார பிரச்சனையிலும் தலையிட்டிருக்கின்றார். இதே போல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதலாக யாழ்ப்பாண மருத்துவமனையில் காணப்பட்ட ஊழல்கள் சம்பந்தமாக விசாரணைக்கு சென்றிருக்கின்றார். அதோடு அவர் பல வழக்குகளை, அதோடு அவர் புதிய ஒரு வழக்கையும் சந்தித்திருக்கின்றார். இதே போல் மன்னார் மாவட்டத்திலும் தாய் சேய் சம்பந்தமான பிரச்சனை அவர் கதைத்திருக்கின்றார். அது கதைக்கின்ற போது நான் தான் எல்லா இடமும் போக வேண்டும் என்ற அவசியமில்லை. தற்போது மக்களே தன்னுடைய பிரச்சனையை, அதாவது அர்ச்சுனாக்கள் போல மக்கள் செயற்பட துவங்கிவிட்டார்கள். இதுதான் அந்த அர்ச்சுனா செய்த சிஸ்டம் சேஞ்ச். இதுதான் அர்ச்சுனா சிஸ்டம் சேஞ்ச் இப்பொழுது வேலை செய்கிறது தான் சொல்லலாம். அதாவது தானே சென்று முதல்ல கதைத்திருக்கின்றார். அதன் பின்னர் மக்களை சென்று கதைக்க சென்றிருக்கின்றார். இறுதியாக மன்னாரில் நடைபெற்ற தாய்சேய் இறப்பின் போது அங்கு சுயமாக மக்கள் சென்று அந்த மருத்துவமனைக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்து பல தலைவர்களை திணறடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அர்ச்சுனாவுடைய சிஸ்டம் சேஞ்ச் மக்களுக்கூடாக அங்கே வேலை செய்திருக்கின்றது. ஆகவே அர்ச்சுனா வருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காமல் நீங்களே அந்த சேஞ்சை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதே போல் அர்ச்சுனா மட்டக்களப்பு பக்கத்திலும் அர்ச்சுனாக்கு அழைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்குள்ள மருத்துவமனையில் நடைபெறுகின்ற மோசடிகள் சம்பந்தமாக வந்து தலையிடுமாறு அர்ச்சுனாக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது.
இதேபோல் அர்ச்சுனா ராமநாதன் அண்மையில் ஒரு பெரிய கடித கட்டுகளை மக்களுக்கு காட்டியிருக்கின்றார், வெளிப்படுத்தியிருக்கின்றார். பாராளுமன்றத்துக்கு அவர் இந்த பாராளுமன்ற விலாசத்துக்கு முகவரிக்கு அர்ச்சுனாக்கு பல மக்களினுடைய குறைகள் அங்கு கடிதங்களாக குவிக்கப்பட்டிருப்பதை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது எந்த ஒரு அரசியல் பாதிக்கோ அல்லது எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏன் அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட ஒரு கடிதம் கூட மக்கள் எழுதவில்லை என்றால் இவர்களுடைய செயற்பாடு, இவர்களுடைய எதிர்பார்ப்பு, இவர்களுடைய அபிலாசைகளை இவர்கள் பூர்த்தி செய்வார்களா, செய்ய மாட்டார்கள் என்றும் தமிழ் மக்கள் 100க்கு 100% முடிவெடுத்து விட்டார்கள். எனவே குரல் கொடுத்ததன் பின்னணியில், அதாவது மக்கள் ஒரு தமிழ் மகனுக்கு மக்களுக்கு நடைபெறுகின்ற துன்பங்களுக்கு எதிராக, அநீதிக்கு எதிரான குரல் கொடுத்ததன் பின்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முகம் தெரிந்தவராகவும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்ததாக தேசிய ரீதியிலேயும் அவர்களுடைய முகம் தெரிந்ததாகவும் நாடு கடந்த ரீதியில் அர்ச்சுனா ராமநாதனுடைய முகம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் அனுராகுமார திசாநாயக்கானுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முகம் தற்போது இவருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லலாம். யாழ் மாவட்டத்தில் 6 ஆசனங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது 4 ஆசனங்கள் தான் யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசனங்களில் 3 ஆசனங்களை மக்கள் அனுராகுமார திசாநாயக்கானுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு வெற்றியை அடைய செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பழைய அரசியல்வாதிகள் மீது இருந்த வெறுப்பு, அவர்கள் மீது இருந்த பழி தீர்க்கின்ற அந்த முனைப்பு, அதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த கட்சியைச் சேர்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த ஆசனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான வாக்குகளை போட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் இதுவரை மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. தற்போது கல்வித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்துறை, விவசாயத்துறை என்று பல்வேறு துறைகளில் பழமையான காலங்களிலிருந்து நிலை வந்த அந்த லஞ்ச ஊழல் செயற்பாடுகள் ஊழலாகவே காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் அங்கு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனை இலகுபடுத்தப்படவில்லை, மக்களுடைய தேவைகள் இலகுபடுத்தப்படவில்லை. இந்த சூழலில் தற்போது மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என அனுராகுமார திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார். உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் சித்திரை தமிழ் புத்தாண்டுக்கு முன்பு நடைபெறும் என்று சொல்லியும், அதன் பின்னர் மாகாண மட்ட தேர்தல் நடைபெறும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அத்தோடு வேட்புமனுக்களை மீள பதிவு செய்து புதிதாக தாக்கல் செய்வதற்கான ஆயத்த வேலைகளையும் தொடங்குமாறு தமது கட்சிக்கு பணித்திருக்கின்றார். உள்ளூராட்சி வேட்புமனு தாக்கல்கள் என்ற நடைமுறை 2023க்கு முற்பட்ட காலப்பகுதியிலே அந்த கட்சிகள் பின்பற்றப்பட்டிருந்தன. தற்போதும் அந்த உள்ளூராட்சி நடைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் சில கூட்டணிகள் உடைந்துள்ளன, பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே அந்த வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய நினைக்கின்றோம் என்று அனுராகுமார திசாநாயக்கா அவர்கள் அண்மையில் கூறியிருக்கின்றார். கடந்த தினம் அமைச்சரவை தீர்மானம் பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தை உருவாக்கி அதற்கான புதிய வேட்புமனுக்களை தயாரிப்பதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் தயாரித்துள்ளோம். இது ஜனவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தலில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் மீண்டும் வேட்புமனுக்கள் தயாரிக்கப்படும். இது சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் செய்யப்படும் என்று அந்த கட்சியைச் சேர்ந்த, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுராகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு யாழ் மாவட்டத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கு சார்ந்த பிரதேசங்களில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு புளியை கரைத்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே அவர்கள் கோட்டை விட்டுவிட்டார்கள், மக்கள் வாக்களிக்கவில்லை, அவர்களுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே தோல்வியடைந்த அதே கட்சிகள், அதே அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒரு பாரிய குழப்பம், ஒரு துன்பம் அவர்களை வாட்டியுள்ளது. காரணம், மீண்டும் தோல்விக்கு மேல் தோல்வி, தங்களுடைய சாயம் வெளுத்ததை மீண்டும் ஒரு முறை அதை காட்ட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே இது நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை, மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. சாதாரண ஒரு சுயேட்சை குழுவாக குறுகிய ஒரு காலத்திலே அவசரமாக பதிவு செய்து 1 மாதத்துக்குள்ளே மக்களுடைய மனங்கள் எல்லாத்தையும் வென்று 27,000 வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு தலைவன் தான் அர்ச்சுனா ராமநாதன்.
இவருக்கு கட்சி இல்லை, கொள்கைகள் இல்லை, அடித்தள கட்டமைப்பு எதுவுமே இல்லை. எனவே இந்த நிலையிலேயே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், அடுத்து வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் அவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொல்லி கனவில் கூட நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகளை அவர் சூடுவார். முதலில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் என்று சொல்லியும் அதன் பின்னர் தான் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதனை தெரியாதவர்கள் யாருமே இல்லை, தெரியாத ஊர்கள் இல்லை, தெரியாத மக்கள் இல்லை, தெரியாத கிராமப்புற அதாவது அடிமட்ட ஏழைகள் யாரும் இல்லை, தெரியாத குழந்தைகள் கூட யாருமே இல்லை என்று தான் சொல்லலாம். இது எப்படி வசதி என்று கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆகவே இந்த நிலையில் அர்ச்சனா கிராம ரீதியாக தன்னுடைய சுயமாக வந்த தொண்டர்கள், தானாக வந்த தொண்டர்களை வைத்துக்கொண்டு கட்டமைப்புகளை உருவாக்கலாம். அந்த கட்டமைப்புகள் அர்ச்சனாவுக்கு கை கொடுக்கும். நவாலிக்கு ஒரு கட்டமைப்பு, அதே மாதிரி தீவகங்களுக்கு ஒரு கட்டமைப்பு, சாவகச்சேரிக்கு ஒரு கட்டமைப்பு, இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு கட்டமைப்புகளை அர்ச்சனா ராமநாதனுடைய இளைஞர்கள் சுயமாக திரண்டு அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவார்கள். எனவே இந்த கட்டமைப்புகள் பிரதேச வாரியான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு பெரிதாக கை கொடுக்கும். அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் வரும். அப்போது இந்த கட்டமைப்புகள் கிராம ரீதியாக அடிமட்டங்களில் கட்டப்பட்ட இந்த கட்டமைப்புகள் சிறப்பாக வேலை செய்து அர்ச்சனா ராமநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இதன் ஊடாக அவர் ஒரு மாகாண சபையினுடைய முதல்வராக வரக்கூடிய 100% வெற்றி வாய்ப்பை அவருக்கு கொடுக்கும். கடந்த காலத்தில் மாகாண ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், நன்றாக தெரியும். அவர்கள் சில வருடங்களாக அந்த மாகாண சபையை கட்டி ஆண்டார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களுக்கு என்னென்ன செய்தார்கள், எதை செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் செய்த சில விடயங்களை அவர்கள் மக்கள் முன்னுக்கு சொல்ல முடியுமா? இதை அர்ச்சுனா ராமநாதன் பிரச்சார மையமாக கொள்வார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அவர் எடுப்பார். எனவே இந்த பிரச்சாரம் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். மாற்றத்தை எதிர்பார்த்து வடக்கு கிழக்கு மக்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த மாற்றத்தின் பெரும்பகுதி அர்ச்சுனா ராமநாதன் ஊடாக நடைபெறுகிறது. 90-50% மாற்றத்துக்கான குரல்களை தற்போது பாராளுமன்றத்தில் எழுப்புகின்றார். அவர் சரிப்புலை என்பதற்கு அப்பால் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கின்றார். இந்த இடத்துல இது கதைக்கக்கூடா, இந்த இடத்துல இது கதைக்கணும் என்ற அந்த சட்டத்திட்டங்களை தாண்டி அவர் கதைக்கிறார் என்று சொன்னால் தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களிடமிருந்து எவ்வளவு தூரம் அர்ச்சுனா ராமநாதன் அந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு தீர்க்க முற்படுகிறார் என்ற வெளிப்பாடாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார்கள், பல்வேறு நபருடன் முரண்படுகின்றார். ஆக மக்களின் ஏக தெரிவு வைத்தியர் அர்ச்சுனாவாகத்தான் இனிவரும் காலங்களில் நடைபெறப் போகின்ற சகல தேர்தல்களிலும் இருக்கப் போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு உள்ளூராட்சி பிரதேச கட்டமைப்புகள் உதவும். அர்ச்சுனா பல இடங்களில் ஆர்வம் கூறியிருக்கின்றார். உதாரணமாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் ஒரு கருத்தை சூசகமாக பேசியிருக்கின்றார். இந்த கருத்து விமர்சனங்களை கொண்டு வந்த போதும் அந்த கருத்து நிதர்சனத்தை அவருக்கு கொடுக்கும். உதாரணமாக சாவகச்சேரியில் எனக்கு எதிராக வந்த எதிரிகளால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். இப்போது மாவட்ட ரீதியாக வருகின்ற எதிர்ப்புகளால் அரசு அதிகாரிகளால் நான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தாலும் வந்து விடுவேன். எனவே தயவுசெய்து அந்த வேலையை செய்து விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு நகைச்சுவையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். உண்மையிலே அது ஒரு விமர்சனமாக இருக்காமல் நிதர்சனமாகத்தான் இருக்கப் போகுது என்பதில் 100% உண்மையாகும். சாவகச்சேரியில் தன்னை எம்பி ஆக்கியது தன்னுடைய சாவகச்சேரி எதிரிகள் என்று சொல்லியும், எனவே நாட்டின் ஜனாதிபதியாக்க போகிறது நாட்டில் உருவாகிற எதிரிகளால் என்பதையும் அவர் அங்கு சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். பழமையான கட்சிகள் தாங்கள் அடைந்த தோல்விகளுக்கான காரணங்களை கற்பிக்கலாம், ஒவ்வொன்றாக அடுக்கலாம், கூறலாம், தோல்வியை மூடி மறைக்க பல விளக்கங்களை கூறலாம். எனவே அந்த அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் போன்றவர்கள் தமது கருத்துக்களை கூறலாம்.
இதில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அண்மையில் முன் வந்து பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். தன்னுடைய தோல்விக்கு காரணம் சமூக ஊடகங்கள் என்று சொல்லியும், சமூக ஊடகங்களினுடைய பொய்ப்பிரச்சாரம் காரணமாக தன்னுடைய தோல்வி ஏற்பட்டது என்று சொல்லியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மன வேதனையை கொட்டியிருக்கிறார். டக்ளஸின் வீழ்ச்சி அர்ச்சனாவுடைய எழுச்சியாக காணப்படுகின்றது. சமூக வலைத்தளங்கள் மக்களினுடைய மனங்களை பிரதிபலிக்கின்றன. எனவே டக்ளஸ் தேவானந்தா கூறுவது போல மலசல கூடத்திலிருந்து சகல இடங்களிலும் கையில் தொலைபேசியுடன் செல்கின்ற மக்கள் உடனுக்குடன் வருகின்ற செய்திகளால் பழமையான அரசியல் கட்சிக்கு தோல்விகள் வந்திருக்கின்றது என்று சொல்லியும், இது சமூக ஊடகங்களினுடைய கருத்துக்களால் தான் தன்னுடைய கட்சி வீழ்ச்சியை சந்தித்ததாகவும் அவர் வேதனைப்படுகின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் என்னதை சொன்னாரோ அவர் சொல்கின்ற அந்த விமர்சனங்கள் அவருக்கு நிதர்சனமாக மாறியிருக்கின்றது. என்னை கொஞ்சம் எதிரிகள் சேர்ந்து, அதாவது சில எதிரிகள் சேர்ந்து என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கின்றீர்கள். எனவே பல எதிரிகள் சேர்ந்து என்னை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கப் போகிறீர்கள் என்று சொன்னது உண்மையில் நடக்கப் போகிறது. அது இனி வருகின்ற தேர்தல்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபை முதலமைச்சராக அந்த கட்டிலில் அமர்கின்ற போது அனைவருக்கும் வெளிச்சங்களாக காணப்படும்.